கண்ட கனவை மகனிடம் கூறி கருத்தை அறிந்து கொண்டார்கள். இறைவனுக்காக தன் உயிர் தரவும் இஸ்மாயில் நபி செய்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உள்ள வரலாமா பாய்? வாங்க பாய். ஹைரத்தா பாய்? அல்ஹம்துலில்லாஹ் பாய். உட்காருங்க பாய். எங்க இருந்து பாய் வரீங்க? பெரம்பூர்ல இருந்து வரேன் பாய். என்ன விஷயமா? எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு பாய். நான் வந்து மாசம் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறேன், நான் காலேஜ் போறேன், நான் பார்ட் டைமா போய் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். எங்க அப்பா பேர்ல குர்பானி கொடுக்கணும். ஆனா அவர் இறந்து போயிட்டாரு, இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. அது இப்ப குர்பானி கொடுக்கலாமா கேக்குறான் வந்தவங்க கிட்ட. தாராளமா கொடுக்கலாம் பாய். சரி, குர்பானி கொஞ்சம் வாங்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். கேள்வி கேட்டீங்க, பார்த்தேன். இந்த ஆசை எப்படி வந்துச்சு, குர்பானி ஆசை உங்களுக்கு? எங்க அப்பா இருக்கப்போ ஆடு வாங்கி குர்பானி கொடுத்தாரு. சரி. அவரு பேரால கொடுக்கல, அவரு அவங்க ம் அத்தா பேரால அவங்க அம்மா பேரால அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப அவர் பேரால கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மாஷா, நல்ல ஆசை. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி கொடுக்கறது கூடும். அதாவது நம்ம இறந்தவங்களுக்காக அவங்களுக்கு நன்மை எத்தி வைக்கிறதுக்கு நம்ம குர்பானி தர்றதுங்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்துல வந்து நம்ம சார்பாகவும் கொடுத்துக்கணும். சரியா? எப்படின்னா, இப்போ உங்க தகப்பனார் வந்து அவங்க தகப்பனார் கொடுத்தாங்க, நீங்க வந்து அவருக்கு தரீங்க, இதுவும் நல்ல விஷயம்தான். அதே சமயத்துல இப்ப என்னன்னா, மக்கள் வந்து இந்த மாதிரி தான் தொடங்கி வச்சிருக்காங்க. அப்படி இல்லை, நீங்களும் தரலாம். சரி, நான் என்ன கேட்கிறேன், அவங்க ஆடு தானே கொடுத்தாங்க, நீங்க ஆடு கொடுக்க கூடாது? எனக்கு அவ்வளவு வசதி இல்லைங்க சார், அதுதான். சரி, வசதி இல்லாம இருந்தா கூட குர்பானி கொடுக்க ஆசை எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ராமா ட்ரஸ்ட் பார்த்தேன் சார், அங்க வந்து குறைஞ்ச விலையில குர்பானி கொடுக்குறாங்க. அதனால சேரலான்னு அந்த வெளிநாட்டுல குர்பானி கொடுக்குற சேருமான்னு வெளி மாநிலத்துல கொடுக்குறேன். குர்பானி சேருமான்னு ஒரு டவுட் இருக்கு. அதாவது நீங்க நல்ல டவுட் தான். அதாவது குர்பானிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் கொடுக்கணும். நம்ம ஊர்ல கொடுக்கணும், நம்ம வீட்டுல கொடுக்கணும், அதான் சிறந்தது. நம்ம கையால கொடுக்கணும், அதான் சிறந்தது. இப்ப வெளி மாநிலங்கள் விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி நம்ம இதை செய்யறோம். யாருக்கு இந்த மாதிரி வந்து இப்ப நீங்க சொல்றீங்க 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேங்கிறீங்க, இப்ப உங்களுக்கும் குர்பானி கொடுக்கணுங்கிற ஆசை வரும்போது நீங்க வந்து அந்த அளவுக்கு 3500 ரூபாய் கொடுத்து செய்ய முடியாதுன்னா நீங்க இங்க சேரலாம். ஆனா நாங்க என்ன கேட்க விரும்புறோம்னா, இதே நிரந்தரமா செய்வீங்களா, இல்ல வசதி ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து கொஞ்சம் மாறிக்குவீங்களா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா வசதி வந்துச்சுன்னா கண்டிப்பா ஆரம்பிட்டேன் கையால. இப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் தரீங்களா குர்பானி நீங்க? ஆமாங்க சார். ரொம்ப சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குர்பானி தரீங்க. இந்த மாதிரி உங்களை மாதிரி மற்ற வாலிபர்களுக்கும் நீங்க ஊக்குவீங்க. ஆனா சொல்லும் போது சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு உள்ளே கொடுக்க சொல்லுங்க. இல்ல வசதி கம்மியா இருந்தா இதுல இருந்து ஆரம்பிங்க. ஆனா ஆரம்பிச்சு நீங்க அடுத்தடுத்து என்ன செய்யுங்க, உள்ளூர்ல கொடுக்க ஆரம்பிங்க.